Hi viewers, welcome to Aathu Samayal. கண்டிப்பா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நியூ சப்ஸ்கிரைபரா இருந்தீங்கன்னா பக்கத்துல இருக்க பெல் பட்டன் பிரஸ் பண்ண மறந்துடாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு. இப்போ ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோ தான். இப்போ வீடியோக்கு போலாம். இப்போ நீங்க பார்க்கிறது மணத்தக்காளி கீரை தான் நான் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த வீடியோவில் அது எப்படி பண்ணுறது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். மணத்தக்காளி கீரை வாய்ப்புண்ணு, வயிற்று புண்ணு ஏதாவது இருந்ததுன்னா அதுக்கு நீங்கள் சாப்பிட்றது ரொம்பவே நல்லது. இப்போ நீங்கள் ஒரு சின்ன குக்கரில் இல்லை பெரிய குக்கராக இருந்தால் ஒரு பாத்திரத்தில் வச்சு அது உள்ளர வச்சு வைங்க. 3 டேபிள் ஸ்பூன் பைத்தம்பருப்பு நான் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் தேவையான அளவு நீங்கள் ஜலம் விட்டுண்டு கீரையை நன்னா அலசி வெறும் அது தண்டு இல்லாமல் வெறும் கீரை தான் எடுக்கணும் நீங்கள். ஸோ இப்படி கீரை நீங்கள் தேவையான அளவு நீங்கள் எடுத்து அதை வேக வச்சு நீங்கள் எடுத்துக்கணும். வேக வைக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் என்னென்ன சேர்க்கணும் அப்படின்றத இந்த வீடியோவில் பாருங்கள். இது கண்டிப்பாக இந்த வாய்ப்புண்ணுக்கு, இந்த வயிற்று புண்ணு, இந்த உங்களுக்கு இந்த உணவு குழலில் கூட கொஞ்சம் இரிட்டேஷன்லாம் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் போயிடும். கொஞ்சம் மஞ்சத்தூள், கொஞ்சம் பெருங்காயம் போட்டு கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கோங்க. குக்கிங் ஆயிலோ இல்லை நல்லெண்ணெயோ நீங்கள் கொஞ்சம் விட்டிங்கன்னா அதை ஸ்டீமை உள்ளுக்கே ரீட்டைன் பண்ணி உங்களுக்கு நல்லா வேக வைக்கும். இப்போது இது தேவையான அளவு 2 விசில் விட்டு எடுத்துட்டு ஜீரகமும் தேங்காயும் அரைச்சி எடுத்துக்கோங்க. வேறு காரத்துக்கு போட வேண்டாம். நான் 2 வரமிளகாய் காமிச்சிருக்கேன் இல்லையா, அது தாளிப்புக்கு நம்ம சேர்த்துக்கலாம். ஏன்னா இது காரம் இல்லாமல் நம்ம அரைச்சி விட்டு பண்ணோம்னா ரொம்பவே நல்லது இல்லையா, வாய்ப்புண்ணு வயிற்றுப்புண்ணுக்கு. அதுக்கு நம்ம கொஞ்சம் தேங்காய் சேர்த்தா ரொம்ப நல்லது. தேங்காய் வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறாங்க, அப்படியே தாளித்து நீங்கள் சாப்பிட்டுலாம். வெங்காயம் தக்காளி வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வேக வைக்கிறதுக்கு முன்னாடி வெங்காயம் தக்காளி போட்டு நீங்கள் வேக வச்சு கூட நீங்கள் எடுத்துக்கலாம். இல்லை வதக்கி கூட இதில் சேர்த்துக்கலாம். விருப்பப்படுறவங்க எந்த மாதிரி வேணுமோ அந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. உப்பு போட்டு நல்லா கடைஞ்சி நீங்கள் எடுத்துட்டு அதுக்கப்புறம் அரைச்ச விழுதை நான் இதில் சேர்க்குறேன். அரைச்ச விழுது சேர்த்ததுக்கப்புறம் லைட்டாக கொதி வந்தால் போகிறோம். கொதித்து வந்த பிறகு கடுகு, ஜீரகம், அதுக்கப்புறம் கொஞ்சமாக பெருங்காயம் தூவி வரமிளகாய் 2 போட்டு நான் தாளித்து விட்டுருக்கேன். உப்பு நம்ம கடையிறப்போ உப்பு சேர்த்தாச்சு. ஸோ இது ரொம்ப ஈஸி. வாரத்தில் 2 நாள் நீங்கள் செஞ்சு சாப்பிடலாம். அகத்திக்கீரை தான் 15 days ஒன்ஸ் சாப்பிட்ணுன்னு சொல்லுவாங்க. பட் மற்ற கீரைலாம் நீங்கள் டெய்லியே நீங்கள் எடுத்துக்கலாம். கீரை வகைகள் அட்லீஸ்ட் நீங்கள் வாரத்தில் 2-3 நாள் நீங்கள் சேர்த்துக்கோங்க. ஜஸ்ட்டு வதக்கி கூட நீங்கள் சாதம் கலரி கிட்ஸுக்கு நீங்கள் லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியாக கொடுக்கலாம். ஸோ இப்போ மெனு தான் பார்க்குறீங்க. கத்திரிக்காய் இது குழம்பு பண்ணியிருக்கேன், வெந்தய குழம்பு. அப்புறம் தயிர் சும்மா தாளித்து நான் வச்சுருக்கேன். அப்புறம் உருளைக்கிழங்கு வறுவல், அப்புறம் இந்த கீரை பண்ணியிருக்கேன். ஸோ இன்னையோட மெனு இது தான். உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லிவிட்டு கண்டிப்பாக கமெண்ட் செஷனில் போட்டு விடுங்க. கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். இந்த மாதிரி டைப் ஆஃப் கீரை ஒரு தடவை நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்களுடைய வியூவும் கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் போட்டு விடுங்க.